இங்க ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையிலே முதல் முறையா திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளேயுமே போறான். அந்த வீட்டோட பெட்ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கும். அவனுக்கு தெரியாம உள்ள போலான்னு பார்க்கும்போது அங்க தரையில கடந்த ஒரு பொம்மையை மிதிச்சு அது உடந்த சவுண்டு கேட்டு அந்த சின்ன பையன் எழுந்து திருடன்னு கத்துவான்னு பார்த்தா என்னோட பொம்மையை எதுக்காக உடச்சன்னு சொல்லி அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவனுக்குமே வேற வழி இல்லாம வந்த வேலையவே மறந்துட்டு உன்னோட பொம்மையை நானே சரி பண்ணி தரேன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி ஸ்ட்ராங்கான க்ளூ எல்லாம் போட்டு அந்த பொம்மையுமே ஒட்டி சரி பண்ணி கொடுத்துறான். இதுக்கப்புறம் இவனுமே அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சின்ன பையன் எங்க போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடவே இருங்கன்னு சொல்லி அவனோட கையுமே பிடிச்சிக்கிறான். அவனுமே நான் போயிட்டு இன்னொரு நாள் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க அந்த பையன் க்ளூவோட சேர்த்து அவனோட கையை பிடிச்சதால இப்ப ரெண்டு பேரோட கையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிக்குது. அவனோட கையை பிரிக்கிறதுக்காக என்னதான் எழுத்து பார்த்தாலும் பிரியவே மாட்டேது. இதுக்கப்புறமும் தண்ணியெல்லாம் விட்டு ரெண்டு பேரோட கையும் பிரிக்க ட்ரை பண்ணும்போது கூட பிரிஞ்சே வராததால வெளியே மெடிக்கல்ல போயிட்டு எதனா மருந்து வாங்கலான்னு போகும்போது வழியிலேயே ஒருத்த பலூன் வித்துட்டு இருக்கும். அந்த சின்ன பையனுமே எனக்கு பலூன் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடறான். இவனுமே தன்னோட கை காசை போட்டு இவனுக்கு ஒரு பலூனுமே வாங்கி கொடுத்து மெடிக்கல்ல போயிட்டு மெடிசன் வாங்கலான்னு பார்க்கும்போது ஐடி ப்ரூஃப் கேட்கவோ இவனுமே பயந்து போய் மெடிசனே வாங்காம அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லவும் ஒரு வெட்ட வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க பாத்ரூம் போன்னு சொல்லும் போது நான் இங்கெல்லாம் போக மாட்டேன் பாத்ரூம்லாம் போகணும்னு சொல்லிட்டு இந்த பையன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்படியே அந்த பையன் அடம் பிடிச்சா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனோட ஃபேன்லயே பாத்ரூம் போயிடுறான். இதுக்கப்புறம் இவனுமே அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக டேடாட்டெல்லாம் பண்ணி காட்டி அவன் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறான். இதுக்கப்புறம் இந்த சின்ன பையனோட அப்பாவுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட பையனை தேடி பார்க்கும்போது வீட்டில் இல்லாததால ரொம்பவே பதறி போய் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு ஒரு கடையோட சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் தன்னோட பையனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிருங்க.